ஹாய் வணக்கம். ஒரு மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் வரைகிறது அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது புரியல, வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இது என்னோடய ஃப்ரெண்டு ஜெகதீஷ் நாராயணன், வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட்டு. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மொபைலில் இருக்கிற பிக்சரோட ஹைட்டு வித்து இது ரெண்டையும் மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராயிங் வரைய போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பென்சிலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக இதில் இருக்கிற சைஸே ஹைட்டை எடுத்துக்கிட்டு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இந்த சைஸுக்கு தான் உங்களுக்கு பிக்சர் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன சைஸ்க்கு பிக்சர் வேணுமோ அந்த சைஸ்க்கு ரஃப்பாக ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கணும். நம்ம இப்போ இவ்வளோ சைஸ்க்கு வரைய போகிறோம் அப்படின்றதுனால இவ்வளோ அகலத்துக்கு நான் வந்து 2 சைட்லேயும் 2 லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது ஹைட்டு, கேப்போட ஹைட்டு. சைடில் கண்ணம், சின்னோட அளவு இதெல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போது இதில் நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹேட்டோட அளவு வந்து என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் அந்த ஹைட்டு பாட்டம்லேருந்து ஐப்ரோ வரைக்கும் அதே சைஸ் தான் இருக்குது. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம கேப்போட அளவு என்ன இருக்கோ அதே தான் நம்ம மார்க் பண்ணி ஐப்ரோட அளவு எடுத்துக்கணும். இப்போ இதில் இருக்கிற சேம் சைஸே எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா சின்னதாக நம்ம அளவு பூரா வந்து நம்ம என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதோட அளவு தான் எடுக்கணும். இப்போ ஐயோட லெவல் பார்த்தீங்கன்னா அது கிராஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பிக்சரே வந்து கிராஸாக இருக்குது, அதனால் நம்ம இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கன்னத்தோட வித்து எவ்வளோ இருக்கோ அதே மெஷர்மெண்ட் தான் ஐப்ரோலேருந்து சின் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க பிக்சரில் இருக்கக்கூடிய வித்தை மெஷர் பண்ணி ஐப்ரோலேருந்து சின் வரைக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணணும். இப்போ மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ஓல்டு மார்க்கிங் கொஞ்சம் மேலே இருக்குது. அதை நம்ம எரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ சைடு வித்து எவ்வளோ இருக்குன்றது இந்த பிக்சரோட மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து ஐப்ரோலேருந்து சின்ன மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஸ், நோஸ், லிப்ஸ் வரைய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்டராக ஒரு லைன் ட்ரா பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். இந்த ஃபோட்டோவில் ஐப்ரோலேருந்து நோஸ் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் நோஸோட எண்ட்லேருந்து கீழே சின்ன வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஐப்ரோலேருந்து சின்ன வரைக்கும் சென்டராக வந்து நோஸ் வந்து டிவைட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த பிக்சரில் தான் வந்து 2 டிவைட் பண்ணி நோஸை வந்து சென்டராக ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு நோஸ்லேருந்து சென்டர் லிப் எவ்வளோ அளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிட்டு சின்ன வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 பாதி வந்து சின்ன இருக்குது. அப்போ நம்ம இங்கே நோஸ்லேருந்து சின்ன வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை அளவு எடுத்து நம்ம மவுத்தோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் லிப்ஸோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நோஸ்லேருந்து டோட்டல் அப்பர் லிப்போட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுதான் டோட்டல் லிப்ஸோட ஹைட்டே இருக்குது. இப்போ நம்ம ட்ராயிங்கோட மெஷர்மெண்ட்டை எடுத்து லோவர் லிப்ஸோட மார்க்கிங் எங்கே வருதுன்னு பார்த்து இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கணும். ஐப்ரோ லைன் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ஐயோட லென்த்தை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஐயோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதே லென்த்தில் தான் அடுத்த ஐயும் இருக்கும். சென்டர் கேப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதே சேம் சைஸில் தான் இருக்கும். அடுத்தது அவுட்ரு மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு இயரோட ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்குது. இந்த பக்கம் இயருக்கு வந்து சென்டர் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ட்ராயிங்கோட வித்துக்கு தகுந்த மாதிரி சைஸை மெஷர் பண்ணி 2 ஐஸை ட்ரா பண்ணணும். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஐஸை வந்து ட்ரா பண்ண போகிறோம். அடுத்தது ஐஸ் எந்த ஹைட்டில் வரையணுன்றதை பார்க்கணும். ஐஸோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் ஐப்ரோலேருந்து ஐஸோட எண்டு லைன் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்மளோட ட்ராயிங்கில் ஐஸோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணி ஐப்ரோலேருந்து பாட்டம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றத ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஐஸோட எண்ட் மார்க்கிங். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா ஐஸோட கீழ் மட்டம். இதுக்குள்ளே தான் நம்ம ஐஸை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய ஹேர் அளவு எல்லாமே நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிக்கணும். இயர் பார்த்திங்க அப்படின்னா ஐ டு நோஸ் வரைக்கும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காமன் கிடையாது. ஒவ்வொரு ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஆகும். ஆனால் இவரோட ஃபேஸில் வந்து ஐயோட ஹைட்டில் தான் இயர் ஸ்டார்ட் ஆகி நோஸோட எண்டில் கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம ட்ராயிங்லேயும் அதே மெஷர்மெண்ட்டில் இயரை வந்து ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நோஸோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஐயோட லென்த்துக்கு இருக்கான்னு பார்த்தா அது இல்லை. ஆனால் ஐயோட பாட்டம் லைன்லேருந்து நோஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டு வந்து நோஸோட லென்த் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம டிராயிங்கில் நோஸோட ஹைட்டை மெஷர் பண்ணி நோஸோட லென்த்தை மார்க் பண்ணணும்.
இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். நோஸோட லென்த்து வந்து 2 ஐஸ்க்கும் உள்ளார கொஞ்சம் இருக்குது. அதோட மெஷர்மெண்ட் தான் இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் நோஸோட லென்த்து. மற்றதெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் பார்த்து இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவோட பேசிக் அவுட்லைன் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது எப்படி வருது அப்படின்றது பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையா பண்ணிட்டதுனால இதை கொஞ்சம் டைம் லாப்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.